மருதாணியை பத்தி நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பீரியட் டைமில் மருதாணி வைக்கலாமா அல்லது 4வது நாள் அல்லது 5வது நாள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. மாதவிடாய் காலங்கள்ல உள்ளுக்கு மருந்து சாப்பிடுறது, வெளியில ஏதாவது மருந்துகளோ அல்லது சிகிச்சை முறைகளோ அல்லது ஏதாவது பயன்படுத்துறதோ தவிர்ப்பது நல்லது. ஏன்? ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு உள்ளே இருக்கிற உறுப்புகளில் ஒரு மாறுதல், இயக்கத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு கிளீனிங் ப்ராசஸ், உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் 28 நாட்களுக்கு ஒரு தடவை தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு நிகழ்ச்சி தான் அந்த மாதவிடாய் நிகழ்ச்சி. அந்த நிகழ்வின் போது இந்த உடம்ப இயக்கத்தை மாற்றக்கூடிய எந்த ஒரு முயற்சி செயல்பாடுகளும் செய்யக்கூடாது. அதனாலதான் இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இதை எப்படி இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தூரம் ஒதுங்குறது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. எல்லாரையும் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது. ஏன்? எல்லாரோட மிங்கிள் ஆகி இருந்தா எல்லாரும் செய்யற வேலையை செய்யற மாதிரி இருக்கும். உன்னுடைய உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது, நீ ஓய்வு எடுக்க வேண்டும். அதனாலதான் அத அடுத்த லெவல்ல ஒதுங்குறது அப்படின்னு வச்சிருந்தாங்க. இன்னொன்னு தீட்டு அப்படின்னு கூட பேர் வச்சாங்க. ஏன்? நீ எதையும் தொடக்கூடாது, தீட்டு, நீ ஒதுங்கி இருக்கணும், ஓய்வுல இருக்கணும். தீட்டுனா அது வந்து அசிங்கமோ அருவருக்கத்தக்கதோ கிடையாது, புனிதமான ஒரு நிகழ்ச்சி அது. ஏன் இப்படி பேர் வச்சாங்க, ஏன் இப்படி இருந்தாங்க அப்படின்னா புரிய வைக்கிறதுக்காக எடுத்த முயற்சி அது. நீ எந்த வேலையும் செய்யாம எதையும் செய்யாம நீ ஒதுங்கி நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கும், எளிய உணவுகளை சாப்பிட்டுட்டு ஓய்வுல இருக்கணும். அப்ப ஓய்வுல இருக்கும்போது உள் உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பித்து அடுத்து மீண்டும் புத்துணர்ச்சியாக புது குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இப்ப எல்லாம் விளம்பரமே பாத்தீங்கன்னா பீரியட் டைம் கவலைவே பட வேண்டாம், நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஓடலாம், குதிக்கலாம், விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம், ஜம்ப் பண்ணலாம், என்ன வேணாலும் டைவ் அடிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு கலாச்சாரம் அழிக்கப்பட்டு சீரழிக்கப்படுகிறது. நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் என்பது வைத்தியம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, உடல்நலம் மனநலம் சார்ந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸ் அது நம்மளுடைய கலாச்சாரங்களும் பண்பாடும். இன்னைக்கு அதெல்லாம் அழிக்கப்பட்டு நாகரிக மோகத்தில் என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, வர பிரச்சனைக்கு சொல்யூஷன் நான் ரெடியா வச்சிருக்கேன், மருந்து மாத்திரை ரெடியா வச்சிருக்கேன். இதுதான் மாடர்ன் கல்ச்சர். எந்த தப்பும் பண்ணாம உடம்பை இயல்பா இயற்கை சார்ந்து வச்சுக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படிங்கறதான் இயற்கை வாழ்வியல் முறை. அதனால அந்த மாதவிடாய் காலங்கள்ல வெகு தூர பயணங்கள் செய்வதை தவிர்ப்பது, கடின வேலைகள் செய்வதை தவிர்ப்பது, அதிகமான ஓய்வு உறக்கம் எடுத்துக்கொள்வது நல்லது, அதிகமான பணி சுமைகள் இல்லாமல் இருப்பது நல்லது, எப்போதும் உள்ள இயல்பான வேலைகளை தவிர்ப்பது நல்லது, அதிக காரம், புளிப்பு, எண்ணெய் பதார்த்தம் போன்ற கடினமான உணவுகள், அசைவ உணவுகள் போன்ற உணவுகளை தவிர்ப்பது, ரசம் சாதம் அல்லது கஞ்சி அல்லது கூழ், களி, பழங்கள், ஜூஸ், கழிவுகள் அதிகம் உருவாகாத இயற்கை உணவுகளை சாப்பிட்டு ஓய்வுல இருந்தா உடம்பு அப்படியே காத்து மாதிரி வெயிட்லெஸ்ஸா மாறும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதனால மாதவிடாய் காலங்களை மதிக்க வேண்டும், மதித்து போற்ற வேண்டும். அந்த மாதவிடாய் காலங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல பெண்களின் அளவுக்கான இதுல 2 முக்கியமான வீடியோ இருக்கு. கர்ப்ப காலங்களில், அதாவது கர்ப்பிணிகள் கருத்தரிப்பதற்கான அல்லது கர்ப்பப்பை தொடர்பான பாதிப்புகள் 2 கேட்டகரி இருக்கு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான மாறுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த வீடியோல சொல்லியிருப்போம், அது கொஞ்சம் பாருங்க. அதனால மருதாணி பயன்படுத்துறது அந்த மாதவிடாய் காலங்களில் தவிர்ப்பது நல்லது. ஏன்? உடலை அதிகமாக குளிர வைக்க கூடாது. உடம்பு உஷ்ணமாகிதான் பிளட் பியூரிபிகேஷன் ஆகி அசுத்த ரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்போது உடம்பினுடைய தட்பவெப்ப நிலையை மாற்றக்கூடாது. மருதாணி பயன்படுத்தும் போது உடம்பு குளிர்ச்சி அடையும்,
உடல் சூடு தணியும், உடம்புல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நிறைய வேலைகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அந்த காலங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து